அன்பார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கல் விடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்றன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்த உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு 7 18 உடனாய நாட்களவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று சித்திரை மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை, சிரவாரம் என்று சொல்வது. ஏகாதசி திதி 6-9 இரவு, பின்னாடி துவாதசி திதி. இந்த அருமையான திதி சனிக்கிழமை, ஏகாதசி துவாதசி ரொம்ப அமைப்பு. பூரட்டாதி நட்சத்திரம் 7:48, பின் உத்திரட்டாதி. மரண யோகம், சித்த யோகம். ராகுகாலம் வந்து சனிக்கிழமை எப்போதுமே 9 to 10. யமகண்டம் 1:30 to 3. குளிகன் வந்து 6 to 7:30. சூலம் வந்து சனிக்கிழமைக்கு கிழக்கு, பரிகாரம் கயிறு. இன்று அக்கினி நட்சத்திரம். ஏற்கனவே வெயில் பயங்கரமாக தைக்கிது, ஒன்றும் பண்ண முடியல. எங்கள் மாதிரி வயசானவங்களாம் ஒன்றும் செய்ய முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ கொடுமையாக இருக்குது. ஆகவே ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அக்கினி நட்சத்திரம். இந்த அக்கினி நட்சத்திரத்தில் வந்து முன்னேழு பின்னேழுன்னு இருக்கு. இது பல பேர் பல விதமாக கருத்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரை பெரியவர்கள் சொன்ன கருத்து, ஆரம்பித்து 7 நாளைக்கு கொடூரம் அதிகமாக இருக்குமா. அந்த அக்கினிச்சனுடைய பவர் வந்து 7 நாளைக்கு முன்னாடி இருக்கும். இந்த இடைப்பட்ட 7 நாள் பாக்கி நாள்லாம் சும்மா ஒன்று அதிகமாக இருக்காது. முடிய போகிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி அதுலேருந்து 7 நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் முன்னேழு பின்னேழு. இந்த முன்னேழு பின்னேழு சில கருத்துக்கள்லாம் வந்து பொருள் தெரியாமல் இதே சொல்கிறாங்க. இது மாதிரி இந்த பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இந்த பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னா சாப்பாடுக்கு முந்திடு, சண்டை வரதுக்கு பிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னா அதுக்கு பொருள் வலது கை. பந்தி என்றால் சாப்பிடுவது. சாப்பிடுவதற்கு இந்த கை முந்துகிறது. சண்டை போடுறதுக்கு வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தியது வில்லு. அந்த வில்லை வந்து நாணை ஏற்றி அப்படி இழுக்கின்ற போது வலது கை பின்னோக்கி செல்லுகிறது, இடது கை தான் முன்னாடி போகுது. அப்படி இழுக்கின்ற போது அந்த நான் அப்படி வேகமாக இழுக்கணும். அப்போ அந்த வலது கை ரொம்ப பின்னாடி தள்ளி போகுது. அப்படி தள்ளி போனால் தான் கரெக்டாக குறி வைத்து அடிக்க முடியும். அதுதான் அந்த பழமொழி சொன்னது. இவங்க வேற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பந்திக்கு முந்து படைக்கு முந்துன்னா சாப்பிடுவதற்கு இந்த கை முந்துகிறது. நாணேற்றி வில்லை இல்லை அன்பு எய்வதற்கு இந்த கை பின்னோக்கி போகிறது. அதான் இதுக்கு பொருள். இப்படிலாம் நிறைய பொருள் தெரியாமல் இந்த அக்கி நட்சத்திரத்துக்கெல்லாம் நிறையா
சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய அந்த தவறுகள்லாம் பண்ணுறாங்க. வீட்டில் பெண்கள் மாதமாக இருந்தால் கோயிலுக்கே போகக்கூடாதுங்கிறாங்க. யாராவது இறந்துட்டா 1 வருஷம் வரைக்கும் தேங்காயை உடைக்கக்கூடாது, வீட்டில் விளக்க கூட ஏற்றக்கூடாது சாமி. இப்படிலாம் நிறைய வந்து மக்களை பாடாப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பெரிய தவறு. பெண்கள் கர்ப்பமாக இருந்தால் 6 மாதத்துக்கு மேலே அந்த பெண்களுக்கு உடம்பு சுத்தமாக இருக்காது. அதனால் கோயிலுக்கு போகக்கூடாதுங்க. வீட்டுக்காரெல்லாம் கோயிலுக்கு போகலாம், மற்றவங்கெல்லாம் கோயிலுக்கு போகலாம், தேங்காய் உடைக்கலாம், சாமி பண்ணுறது. அது மாதிரி பெரியவங்க யாராவது வீட்டில் மரணம் விட்டார்களே ஆனால் அந்த 1 வருஷம் வரையும் வீட்டில் சாம்பிராணி போட்டு தேங்காய் உடைக்கக்கூடாது. இப்போ சட்னி அரைக்கிற தேங்காய் உடைக்க முடியுமா? மற்ற கோயில்கள்லாம் போகலாம், அர்ச்சனைலாம் பண்ணலாம். தீபம் 30 நாள் சென்ற உடனே தீபமெல்லாம் ஏற்றோம். இப்படிலாம் தவறான ஒரு கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள் என்று எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு அருமையான அமைப்பு. இந்த 2 ஆண்டுகளாக மேஷ ராசிக்கு குரு 12ல் இவன் ஜென்மத்திலே இருந்தார். ரொம்ப கஷ்டமான நேரம். அது விடுதலையாக்கி இப்போ 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டு இந்த ஓராண்டு இதில் இருப்பார். இந்த ஓராண்டு இவருக்கு நல்ல பலனே தருவார். சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா மேஷராசிக்கு 11ல் இருக்கார். சனி பகவானுக்கு 3, 6, 11 நன்று. லக்னத்துக்கு 3, 6, 11, ராசிக்கு 3, 6, 11. இது சிறப்பு. ஆகவே மேஷராசி என்பதற்கு இன்று நல்ல நாள். அடுத்து ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்திருக்கிறார் குரு. குருவுடைய அமைப்பு சரியில்லை. பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நிச்சயமா கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த சனி பகவான் எங்கே இருக்கிறார்னா 10ல் இருக்கார். ராகுவும் செவ்வாயும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. ஒரு நல்ல அமைப்பு. ராகு 11ல் இருக்கிறது நல்லது, செவ்வாய் 11ல் இருக்கிறது நல்லது. அதனால ரிஷபராசிக்கு வந்து இந்த 2 கிரகம் அருமையான பலன்களை செய்யும். சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல நிறைந்த பலனை தருவார். தொழில் நல்லா இருக்கும், லாபம் வரும். பிரச்சனைகள் வராமல் நடந்து கொள்ளுங்கள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த 12ஆம் இடம் என்பது விரையஸ்தானம். தேவையில்லாத செலவுகள்லாம் நடக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னாட்டா, நம்மளே வந்து நல்ல செலவுகளாக வந்து கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, எல்லாம் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணம் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சோம்னா அந்த செலவுகள் சுபவிரயங்களாக போயிடும். கவனமாக நடந்து கொண்டு விளையம் தர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்காதீர்கள். திருமணம் நடைபெறும். இந்த மிதுன ராசி என்பவர்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடும். இல்லை வாழ்க்கை பொழுது அவருக்கு கிடைக்கும். அதான் 12ஆம் இடம் அயன சயன சுகத்தான். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இதுவரை இருந்த தடையெல்லாம் விலகி இப்போ குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இதால் முக்கியமான ஒரு ஆள் ஒரு இடத்துல இருக்கார், 8ல் இருக்கார். அதனால் கவனம் தேவை. ஆனால் குரு 11ல் இருப்பதனால கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல பலனை தருவார், நல்லது நடக்கும். இந்த கடகராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான நன்மைகள் அனைத்தும் நடக்கும். கல்வி, தொழில், திருமணம், குழந்தை, கடல் பயணம், இடமாற்றங்கள், இதெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் கடகராசிக்கு ஒரு நல்ல பலன். அதனால் கடகராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த அஷ்டம சனி இருக்கு இல்லையா, அதனால் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஆகவே கடகராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். சிம்மராசி என்பவர்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டு 10ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. கெட்ட பேர் எல்லாம் ஏற்படும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுகின்ற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. எதிலையும் தடை இல்லாது. ஆனால் தொழில் நன்றாக இருக்கும். ஆனால் கவனம் தேவை. உங்களுக்கு 7ல் வேறு சனி இருக்கு, அதுவும் நல்லது இல்லை. 8ல் ராகு இருக்கு, இது 2மே நல்லது இல்லை.
அதனால் ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த 10ல் குரு இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு செய்யுங்கள், நல்ல பலன் தரும். அடுத்தபடியாக கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்கார், அருமையான நாள். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சனி 5 கூட, அவர் 6ஆம் இடத்துல போயிருக்கார். 2 வருஷம் இருக்காரு. 2 வருஷமும் உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஆனால் குரு நல்ல அருமையான இடத்துக்கு வந்துட்டார். 9ஆம் இடத்துக்கு வந்தார். 8ல் இருந்தார், காலேஜில் நடக்க விடாமல் தாமதப்படுத்தி இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நல்ல பலன்களை எல்லாம் தருவார். ஆகவே கன்னிராசி என்பதிலே உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். என்னையா நல்ல காரியம்? உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த காரியங்கள்லாம் நடைபெறும். அவர்கள் வயதுக்கு தக்கபடி இப்போ சின்ன குழந்தைகளாக இருந்தால் படிப்பு நல்லா வரும். இப்போ 20 வயசுக்கு மேலே இருந்தால் மேலே படிக்கலாம், இல்லைன்னா உத்தியோகத்துக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், கடல் பயணம் போகலாம், தொழில் துவங்கலாம், வீடு கட்டலாம். அவர்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இந்த கன்னிராசி என்பதற்கு நிறைவேறும். சனி 6ல். அடுத்தபடியாக துளாராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. அட்டம குரு. காரியங்கள் தடை, தடங்கள், தாமதம். இந்த ஓராண்டுக்கு புதிதாக எதையும் செய்யாதீர்கள். புதிய முயற்சிகள் தவிர்த்து விடுங்கள். முதலீடு பண்ணாதீர்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார் ராகு. உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நடைபெறும். கவனம் தேவை, நிதானம் தேவை. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து விருச்சிக ராசி என்பதிலே உங்களுக்கு 6ல் இருந்தார் குரு, பாடப்படுத்திட்டு இருந்தார். அடுத்து போய் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், அருமையான நேரம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் இன்று நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அந்த மாதிரி ஒரு நாள். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்து தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு இப்போ குரு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. குரு 6ல் இருப்பது அவ்வளவு நல்லது, சுவாக்கியம் இல்லை. உடல்நிலை கவனம் தேவை என்று சொல்வது. இருப்பினும் 7 முடிஞ்சது. சனி பகவான் இப்போ 3ல் இருக்கார். 2 வருஷத்துக்கு குறையாம அதில் இருப்பார். 4ல் ராகு இருக்கு, அவர் 1 வருஷம் இருப்பார். இந்த கிரகங்கள் 2 உங்களுக்கு அருமையான பலன் தரும். குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் சனியும் ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 சனி கழிவு நேரம் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். 4ல் இருந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். 5ஆம் இடம் பாக்கியஸ்தானம். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடைபெறும், நல்லதே நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனி இருக்கிறது. 2 ஆண்டுகள் ரொம்ப கவனம் தேவை. சனிக்கிழமை விரதமாக இருந்து சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். வன்னி மரம் வாங்கி பயிர் செய்யுங்கள், ரொம்ப சிறப்பு. இந்த வன்னி பத்திரத்தாலே சனிவாருக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப புண்ணியம். காக்காய்க்கு அன்னம் வைத்து விட்டு சாப்பிடுங்க. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி என்பதை உங்களுக்கும் 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. இந்த 7.5 சனி என்ன உங்களுக்கு 5 ஆண்டுகள் இருக்கிறது. உங்களுக்கு எந்த கிரகமும் சிறப்பாக இல்லை. ஜென்ம சனி பிரச்சனை தலைக்கு மேல் போகும், கடன்கள் தலைக்கு மேல் போகும். உங்களுக்கு எந்த கிரகங்களும் சிறப்பாக இல்லை. அதனால் ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் இருப்பார், 4ஆம் இடத்துல இருக்காங்க. இன்னும் 1 ஆண்டு அதுதான் இருப்பார். வாகனங்களில் மெதுவாக போங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேகமாக எக்காரணம் கொண்டு 50-60க்கு மேலே போகாதீங்க. ரொம்ப நிதானமாக ஜாகிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மீன ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 நடந்து கொண்டிருக்கு. குரு பகவான் 2ல் இருந்து 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 3ஆம் இடம் குருவுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை. 3-4 என்ன 2 வருஷத்துக்கு குரு நல்ல இடத்துல இல்லை. அதனால் இந்த ஆண்டு குருவுடைய பார்வை நன்றாக இருக்கிறது. 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் காரியங்கள் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். அதனால் பொருளாதார கஷ்டம் வந்துடார், நன்மையே நடக்கும். அன்பான நேயர்களே, மகர ராசி, கும்பராசி, மீன ராசி இந்த அன்பர்களுக்கெல்லாம் 7.5 பகவானுடைய காலங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது.
கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். இறை வழிபாடு தான் நமக்கு நல்ல பலன் தரும். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களே, அவை என்று உங்களுக்கு இந்த 3 ராசிக்காரங்களும் சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, எல்லா அன்பர்களும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். இறை வழிபாடு தான் நமக்கு. நாம் இந்த பதிகங்கள்லாம் இருக்குது, தேவார பதிகங்கள்லாம் இருக்குது பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு அருமையான பதிகம். ஞானசம்பந்த பெருமான் இயற்றிய பதிகங்கள்லாம் ரொம்ப உயர்ந்த பதிகம். இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும் உன்கழல் தொழுதெழுவேன். இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும் உன்கழல் தொழுதெழுவேன். கடல் தன்னில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இருவோயமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதூரை அரணே. ஆவடுதுறை பெருமான் அருமையான பெருமான். அவரை பற்றி ஞானசம்பந்த பெருமான் 11 பாடல்கள் பாடியிருக்கின்றார். இந்த பதிகங்கள் எல்லாம் நாம் பாராயணம் செய்யலாம். அது மாதிரி திருமறைக்காடு என்று சொல்லி திருச்சிக்கு பக்கத்தில் இது திருநெடுங்களம் என்று சொல்லி திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த திருநெடுங்களத்தை பற்றி அருமையாக ஞானசம்பந்தர் பாடியிருக்கின்றார். மறை உடையாய் தோல் உடையாய், மறை உடையாய் தோல் உடையாய், மார் சடைமேல் வளரும் பிறை உடையார், பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லார், குறை உடையார் குற்றம் ஓராய், கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார், இடர்களையாய் நெடுங்கிடம் மேயவனே. கரைக்கு எழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை நினைத்தறியா மிழற்றில் வைத்த திருந்திய தேவன் என்னை மனத்தகத்தோர் வாடலாடல் வேணி ராப்பகலும் நினைந்து எழுவார், இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அந்த நெடுங்கள மேயவனுடைய பதிகத்தை பாடினால், பாராயணம் செய்தமையானால் எவ்வளவு பெரிய இடர்களை எல்லாம் களைந்து நமக்கு ஒரு நல்லருள் செய்வார். ஆகவே அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த வழிபாடுகள் மிக முக்கியம். உள்ளூரில் இருக்கின்ற ஆலயத்திலே நம்ம போகலாம். வேறு எங்கே வெளியூரில் எல்லாம் போய் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ கிராமங்களில் இருக்குது, தள்ளி போகணும். உள்ளூரில் பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு இந்த இறைவனுக்கு மகா கணபதிக்கு நம்மளால் முடிஞ்சதை அந்த கோயிலை போய் சுத்தம் பண்ணலாம். நல்லா புல் பூண்டுகள் எல்லாம் எல்லாமே நல்லா அந்த கோயிலை சுற்றி வர நன்றாக சுத்தம் செய்து அந்த கோயிலை தண்ணீர் விட்டு அலம்பி நன்றாக தீபம் ஏற்றி அந்த கோவிலுக்கு பூஜை பண்ணுவதற்கு வருகின்ற அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லி அவர்களுக்கு அபிஷேகம்லாம் நல்லபடியாக பண்ண சொல்லி இந்த பூஜையில் கலந்து கொண்டு தீபம் பார்த்து இந்த விநாயகர் பெருமானை விடாமல் நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக அந்த கோயிலில் பூஜை இல்லாட்டா கூட நீங்களே ஒரு பண்ணலாம், தவறில்லை. அதாவது குழந்தைகள் இருந்தால் அவங்கள விட்டு பிள்ளைகளுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி அந்த பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு பொங்கலை வைத்து நைவேத்தியம் செய்யலாம், இல்லை என்றால் பழங்களை வைத்து நைவேத்தியம் செய்யலாம், இல்லை என்றால் தேங்காயை உடைத்து வெத்தலைவாக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். ஏதாவது நம்மளால் முடிந்தது செய்யலாம். அதனால் நம்ம உள்ளூரில் இருக்கிற கோவிலை நம்ம தீபம் ஏற்றாமல் சிறப்பு இல்லாமல் செய்துவிட்டு எந்த கோயிலுக்கு நம்ம போனாலும் புண்ணியம் இல்லை. அந்த கோயிலுக்கு போக இந்த கோயிலுக்கு போகலாம் சொல்கிறாங்க. உள்ளூரில் இருக்கின்ற ஆலயத்தை நாம் சிறப்பாக கவனிக்காமல் வெளியூருக்கு சென்றால் புண்ணியம் இல்லை. தாயை வணங்காமல் நம்ம எந்த கோயிலுக்கு எந்த ஆலயத்துக்கு போனாலும் நமக்கு புண்ணியமே நிச்சயமாக வராது. தாய் சிறந்தது கோவிலும் இல்லை. தாயெல்லாம் கவனிக்கணும். தாயின் தந்தையை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அது
தாயும் தந்தையும் பெற்றவர்கள் வந்து அவங்களுக்கு சுமையாக தெரிகிறது. நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக அதாவது பணி செய்யணும், நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு. ஏன்னா நாம் உருவாவதற்கு காரணம் தாய் தந்தை தான். அந்த எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். என்ன வருத்தம்னா, தாய்க்கு என்னால் எந்த விதமான பணியும் செய்ய முடியல. எனக்கு 13 வயதில் தாய் இறந்து விட்டார்கள். அதனால் எனக்கு நல்ல விவரம் தெரியுங்கிற காலத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்து விட்டாங்க. அதனால் தாய்க்கு நான் எந்த பணியும் செய்ய முடியல. என்னால் கர்மா பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அவங்களுக்கு இருந்ததில்லை. இன்னும் நான் அவங்களை தெய்வமாக நினைத்து அவங்கள நினைவுனால ஏதோ என்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு தந்தைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கடமையை செய்திருக்கிறேன். அது ஒரு நிறைவான நிகழ்ச்சி அது. ஆகவே தாயும் தந்தையும், தாயின் சிறந்தது கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. பெற்றோர்களே பெரியவங்களை பாதுகாருங்கள், அதுவே உங்களுக்கு பெரிய அரணாக இருக்கும். சிரமம் இருக்கத்தான் செய்யும், கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். என்ன பண்ணுறது? அவங்களை யார் கவனிப்பது? இதை கொண்டு அன்பான நேயர்களே, இறை வழிபாடு செய்யுங்கள், திருமறைகளை பாராயணம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் நல்லவர் பெற்று நல்லவுடன் வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.